இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி சுகன்யாவை பழனிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அது மூலயமா பழனியை டம்மி ஆக்கிடலாம், பாண்டியனை அசிங்கப்படுத்தலான்னு சத்தியவேல் நினைச்சாரோ அதே சுகன்யா மூலயமா பழனிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்குது. அது மூலயமா சத்தியவேல் இங்க அசிங்கப்பட்டு நிற்கிறாரு. அப்படி கதை போனுச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்படியாப்பட்ட கதையை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அதோட நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அப்பதான் அது எனக்கு கொஞ்சம் அடுத்தது வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இங்க பழனிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்ச உடனே பழனி அழுதுகிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா அங்கிருந்து கிளம்புறாரு. சத்திவேலு, டேய் பழனி, நான் சொல்றது கேளுடா, அண்ணன் எதுக்கு பண்ணு கேட்டுட்டு போடா அப்படின்னு சொல்ல, இதுக்கு மேலே நீ சொல்ற பொய்ய நான் கேட்க ரெடியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனி ரொம்ப ஆக்ரோஷமா அங்கிருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கும் போறாரு. வீட்டுக்கு வந்த பழனி ரொம்ப கோவமா இருக்கதை பார்த்த அப்பதான், டேய் பழனி, என்னாச்சுப்பா? மில்லுக்கு போறேன்ட்டு போனேன், ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? மூஞ்சே சரியில்லையே, என்னாச்சுப்பா? மில்லு எதுனா பிரச்சனையா? ஐயோ ஆத்தா, இவங்கெல்லாம் மனுஷங்களா ஆத்தா? இவங்களதான் பெத்தியா நீனு? எப்படி ஆத்தா அதே வயித்துல என்னையும் பெத்த? எனக்கு எவ்வளவு கஷ்டமாக்கு தெரியுமா? இப்படியாப்பட்ட குடும்பத்துல, அதுவும் இவங்களுக்கு தம்பியா இருக்கிறத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. சி, நினைச்சாலே எனக்கு மனசு அவ்வளவு வேதனையா இருக்கு. என்ன கொஞ்சம் கூட அவனுங்க தம்பியா இல்ல, ஒரு மனுஷனை கூட மதிக்கல. மதிச்சிருந்தா, அப்படி நினைச்சிருந்தா இப்பெல்லாம் பண்ணிருப்பானுங்களா? சி அப்படின்னு பழனி கொந்தளிக்க இங்க வடிவு, மாறி, சுகன்யான்னு எல்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு தம்பி, எதுவும் பிரச்சனையா? எதுவும் பண்ணாங்களா உங்க அண்ணனுங்க அப்படின்னு வடிவு கேட்க, அண்ணி, நீங்களாம் எப்படி அண்ணி இவன் கூட வாழ்றீங்க? சத்தியமா சொல்றேன் அண்ணி, எப்படியாப்பட்ட மிருகத்து கூட வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான். உங்களுக்குலாம் கோயில் கட்டி தான் கும்பிடணும். சத்தியமா நீங்களாம் என்ன பாவம் பண்ணீங்கன்னு தெரியல, எப்படியாப்பட்ட மிருகத்துல வந்து மாட்டிக்கிட்டீங்க. ரொம்ப பாவம் அண்ணி நீங்களாம். ஆனா என்னால இனிமே இப்படியாப்பட்ட மிருகத்து கூட இருக்க முடியாது. நான் இப்பயே இந்த வீட்டோட வெளியே போறேன். நான் அங்கதான் போகக்கூடாது. அங்க போனதானே இவனுக்கு பிரச்சனை பண்றானுங்க. பாண்டிய மச்சான் எனக்கு அழகான ஒரு குடும்பத்தை பார்த்து பெண் பார்த்தாரு. ஆனா அதை போய் இப்படி கெடுத்து என்ன இப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சானுங்க. அதையும் நான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். அதுக்கு காரணம் நீதான் அத்தா. அண்ணனுங்க பார்த்து வச்சா கண்டிப்பா நல்ல பொண்ணா பார்த்து வைப்பானுன்னு சொன்னீங்க. எனக்கு அண்ணனுங்க இருக்கிற மரியாதையில நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனா பாண்டிய மச்சான் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி என்னையும் அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நான் பாண்டிய மச்சான் வீட்டுக்கு போனதானே அங்கேயும் வந்து பிரச்சனை பண்ணுவானுங்க. நான் எங்கேயாவது கண்காத இடத்துக்கு போயிடுறேன், என்னை நிம்மதியா விட்டுருங்க அப்படின்னு சொல்ல, இங்க சோனியா ஒண்ணு, என்னங்க இப்படி பேசுறீங்க? நீங்களே இந்த வீட்டுல இல்லைனா இனிமே நான் மட்டும் இங்க இருப்பேனா? நீங்க என் புருஷன், எதுவா இருந்தாலும் சரி நீங்க எடுக்கிறதா முடிவு. அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க எங்க போனாலும் சரி என்னையும் அழைச்சிட்டு போங்க. அது லாபமோ நஷ்டமோ, அது எப்படியாப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நானும் உங்க கூட வரேன். என்னையும் அழைச்சிட்டு போங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்ல, பழனி ஒண்ணு, சரி சோனியா, நீ எந்த தப்பும் பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உனக்கும் அது தெரிஞ்சா குற்ற உணர்ச்சியா இருக்கும். நீ வா என் கூடயே அப்படின்னு பழனி சொல்ல, இங்க பழனி வேகமா போனதை பார்த்து சத்தியவேலு, அண்ணே, இவன் என்னமோ கோவத்தோட போறானே, ஏதாவது பணோட பண்ணாலும் பண்ணிடுவானே, வாங்கண்ணே போய் என்ன பண்றான்னு பார்ப்போம் அப்படின்னு சத்தியவேலும் முத்துவேலும் ரொம்ப வேகமா வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க பழனியும் சுகன்யாவும் பேக் எடுத்துட்டு கிளம்பும்போது சத்தியவேலு கரெக்டா உள்ள வராரு. டேய் பழனி, என்னடா பண்ற? என்ன காணிடா நீ பண்ற? ஏண்டா எதுக்காக கோச்சிட்டு வீட்டோட போவியா? போடா உள்ள போடா அப்படின்னு சொல்ல, யோ, நீங்களாம் மனுஷனையா? உங்க முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. சி, உங்களை பார்த்தாலே பாவம்யா. இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். இப்ப என்ன, நான் அந்த பாண்டிய மச்சான் வீட்டுக்கு போகக்கூடாது, அவ்வளவுதானே? நான் அங்க போக மாட்டேன். ஆனா கண்ணு தெரியாத எங்கேயோ போய் கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு இங்க பழனி சொல்ல, டேய் பழனி, நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுடா அப்படின்னு சொல்ல, ஆத்தா ஒண்ணு, டேய் பழனி, என்னாச்சுடா? ஐயா முத்துவேலு, என்னையா பண்ணீங்க? அவன் ஏன் இவ்வளவு கோவமா பேசுறான்? ரொம்ப விரக்தியில பேசுறான். இவன் போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவன் எதனா போய் ஏதாவது பண்ணிட்டானா? அவன் நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்கு. ஊர் உலகம் நம்மளை பார்த்து எப்படியா பேசும்? காரி துப்பாது. ஐயோ ஆத்தா, நாங்களும் அதான் சொல்றோம். நீ இங்கே இருடா, அண்ணனு கூட இருடான்னு தான் சொல்றோம். அவன் தான் ஆத்தா கேட்காம போறான். யோ, போதும் நிப்பாட்டு. சும்மா இன்னும் நீ நடிச்சிட்டு இருக்காத. அத்தா, நீ சொன்னியிருந்தா நானும் அமைதியா இருக்கேன். இவனுங்க என் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ணிருக்கான்னு தெரியுமா? ஏயா, நீங்க இந்த பொண்ணை பார்த்து, ஏன் இதை தாண்டி ஒரு குருடான பொண்ணோ, ஒரு நொண்டி பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க பழனின்னு சொன்னா கூட நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனா நீங்க மச்சான் அசிங்கப்படுத்துற பேர்ல என்னையும் அசிங்கப்படுத்தி என்ன இந்த அளவுக்கு கேவலப்படுத்துவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அத்தா, மச்சான் பார்த்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனா கல்யாணத்து அன்னைக்கு காலையிலேயே இவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட, என் தம்பி ஆம்பளே கிடையாது,
அவனால குழந்தை பெற்றுக்க முடியாது, அவன் ஒரு வேஸ்ட்டு, அவனுக்கு நோய் இருக்கு, அப்படி இப்படின்னு என்னை பார்த்து என்னென்னமோ சொல்லியிருக்காங்க தான். அவங்க என்ன என்ன நினைச்சிருப்பாங்க? ஆ எனக்கு இதை நினைக்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இவங்களுடைய கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு இந்த பொண்ணை என் கழுத்துல கட்டி வச்சிருக்காங்க. அப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இந்த பொண்ணு கூட நான் வெளியே போகும்போது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் என்ன எப்படி பார்ப்பாங்க. அப்போ நான் ஆம்பளை இல்லையாத்தா, சொல்லாத்தா அப்படின்னு சொல்ல, ஐயோ என் பிள்ளைய இப்படி அசிங்கப்படுத்தாங்களே, ஏன்டா இப்படி பண்ணீங்க, படு பாவீங்களா, அவன் உன் தம்பி தானடா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லையா, அவனை ஏன்டா இப்படி வாழ விடாம சாகடிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, இங்க அதை கேட்ட சோனியா, அடச்சி நீங்களா ஒரு மனுஷனுங்களா, என் புருஷனை பத்தி இவ்வளவு தப்பா பேசிருக்கீங்களே, உங்களை போய் நான் நல்லவன் நினைச்சேனே, ஒன்னும் தெரியாத பூனைங்க மாதிரி வந்து எங்க வீட்டுல என் தம்பிக்கு நடக்க போற கல்யாணத்துல அவரு அந்த பாண்டிய மாமா தான் ஏதோ பிரச்சனை பண்ண போறாருன்னு சொல்லி எவ்வளவு சொன்னீங்க. அப்போ நீங்க இவ்வளவு பெரிய பொய்க்காரங்களா? சி, இதுக்கு மேலே இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கே அருவருப்பா இருக்கு. நீங்க வாங்க, நம்ம அந்த வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, பழனியும் சரி சுகன்யா வா போலாம் அப்படின்னு சொல்ல, சத்தியில் ஒண்ணு, டேய் இங்க பாரு, இப்ப சொல்றதா கேட்டுக்கோ, நாங்க 1000 பண்ணலாம், இருந்தாலும் உனக்கு ஒண்ணு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, புரியுதா? அப்படி இருக்கும்போது நாங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இதே வீட்டுல இருந்தா உனக்கு சொத்துல பங்கு உண்டு, இல்ல நான் பழைய மாதிரி அங்கதான் போய் பொட்டனை போடுவேன் அப்படின்னு நீ போனா பாத்துக்கோ, இனிமே உனக்கு இந்த வீட்லயும் இடம் இல்ல, சொத்துலயும் இடம் இல்ல அப்படின்னு சத்துவேல் சொல்ல, பழனி ஒண்ணு, அதெல்லாம் உனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்ல, சுகன்யா என்ன சொன்னீங்க, சொத்துல பங்கு இல்லையா, ஏன் பங்கு இல்ல, அவரும் இந்த வீட்டுல ஒரு புள்ள தானே, அப்படி இருக்கும்போது அவருக்கு சொத்துல பங்கு வேணும், புரியுதா? நாங்க அந்த வீட்டுல தான் இருப்போம், எங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல சொத்துல பங்கு வேணும், அப்படி மட்டும் பங்கு தரல, ஏய் என்னடி, உன்னையே நாங்க தான் போனா போதுன்னு இந்த வீட்டை மறுமணம் ஆக்கியிருக்கோம், எதுக்கு இப்படி வாய் பேசுறதுக்கா? ஏதோ அவனுக்கு நல்ல ஒரு பொண்டாட்டியா சமைச்சு போட்டு ஒழுங்கா இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கோம், அதுக்காக இப்பெல்லாம் வாய் பேசக்கூடாது, புரியுதா? பேசணும் என்ன பண்ணுவீங்க, பேசுற வாய் இருக்காது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல, பழனி ஒண்ணு, இங்க பாருங்க, திரும்ப சொல்றேன், என்னவாலும் பேசுங்க, என்னை நம்பி வந்த பொண்ணை அசிங்கப்படுத்துனீங்கன்னா நல்லா இருக்காது. அடே அண்ணன் பாத்தீங்களா கோவத்தை, இவனுக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு பழனி இப்படி தள்ளி விட, இங்க பழனி ஒண்ணு, அண்ணன் வேண்டாண்ண அப்படின்னு சொல்றாரு. சத்திய ஒண்ணு, என்ன பண்ணுவ அப்படின்னு கையை ஓங்க, இங்க டக்குன்னு சோனியா கையை பிடிச்சி, இங்க பாருங்க, என் முன்னாடி என் புருஷன் இன்னொரு வாட்டி அவன் இவன் சொல்றது, இந்த அடிக்க கை ஓங்கதான் வச்சுக்கிட்டீங்க நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சத்தியில போய் தள்ளி விட, சத்தியோட திரும்ப எகிரிட்டு வர்றாரு. சோனியா சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்க, நேரா போய் சொத்துக்காக என்னையும் என் புருஷனையும் துன்புறுத்துறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அப்புறம் போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு சேர வேண்டிய சொத்து எல்லாம் எங்களுக்கே வந்துடும். அதனால திரும்ப சொல்றேன், ஒழுங்கு மரியாதையா நீங்களாவே எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை எங்கள்கிட்ட பிரிச்சு கொடுத்தாங்க. இன்னொரு வாட்டி என் புருஷனை அவன் இவன் சொல்றது, இந்த அடிச்சிருவேன் வாயை உடைச்சிருவேன்னு இந்த மாதிரி கேட்டு வந்தீங்க நல்லா இருக்கா சொல்லிட்டேன், அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு இங்க சோனியா பேச, அதை கேட்டு சத்தியோல அப்படியே அதிர்ச்சியில உடஞ்சு போயிறாரு. எந்த சோனியா வச்சு பாண்டிய குடும்பத்தை பிரிக்கலான்னு ஆசைப்பட்டோமோ, கடைசியில அதே சோனியா நம்மள இப்படி அசிங்கப்படுத்துறாளே அப்படின்னு தலை குனிஞ்சு நிக்கிறாரு சக்திவேலு.